வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு தாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு முட்டை மட்டும் இருந்தால் போதும், காய் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் காய்கறி இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். நம்ம நார்மலாக முட்டை குழம்பு வைக்கிறத விட இந்த குழம்பு ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து விட்டுக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம முட்டை குழம்புக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். பட் இது ஒரு புளிக்குழம்பு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் ரொம்பவுமே ருசியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இது முட்டை குழம்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ருசி ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாத்தையுமே தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாமே போட்டதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு நீங்கள் உரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முழுசாகவே அந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது புளிக்குழம்புங்கிறதுனால புளிக்குழம்புல எப்பயுமே அந்த பூண்டு போட்டு அந்த புளியில் ஊறி அதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதில் ஒரு 10 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பெரிய வெங்காயத்தை விட இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தக்காளி எப்பயுமே நல்லா மசிஞ்சால் மட்டும்தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தக்காளி தனித்தனியாக தெரிஞ்சிச்சுன்னா அதை குழந்தைங்க எடுத்து வச்சு சாப்பிடும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டை பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது முட்டை பணியாரம், அதை நம்ம உள்ளே போட போகிறோம். இதுக்காக நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறமா சீரகம், பெப்பர் பவுடர், அப்புறம் கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே தான். பட் இதில் நான் பச்சை மிளகா சேர்க்கலை. ஏன்னா நம்ம குழம்புல போட போகிறதுனால ஏற்கனவே அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் பச்சை மிளகா சேர்க்கலை, மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி நம்ம பனியாரக்கல்ல ஊற்றும் போது கிட்டத்தட்ட பனியாரம் மாதிரியே தான் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பனியாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த குழம்புல இந்த புளிக்குழம்புல ஊற வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேருங்க. ஏன்னா குழம்புக்கு தேவையான உப்பு ஏற்கனவே அதில் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி, சீரகப்பொடி இது கூட சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். அதனுடைய ரா ஸ்மெல் எல்லாமே போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவும் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் கட்டியாயிடும். ஸோ இது நல்லா மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். இது ஒரு சைடில் இருக்கும் போதே நம்ம முட்டை பணியாரமும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பணியாரக்கல் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை அப்படியே எடுத்து கரண்டியில் ஒரு கரண்டியாக எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதான். இது நல்லா ஃப்ளஃபியாக வருங்க இந்த முட்டை பணியாரம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி முட்டை பணியாரமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி குவான்டிட்டி இப்போ 2 முட்டை எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 பணியாரம் வரைக்கும் வரும். ஸோ அதுவும் முட்டை கம்மியாக இருக்கும்போது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதை நல்லா திருப்பி போட்டுருங்க. ரொம்ப வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் குழன்னு இருக்கும்போதே திருப்பி போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா உருண்டையாக வரும் பார்த்தீங்கனாலே பணியாரம். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக தான் நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரத்தை எடுத்து வச்சாச்சு. நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் தேங்காய், பொட்டுக்கடலை, அதாவது பொரிக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். இதை மூணையும் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுனதை நம்ம அரைச்சிட்டு வந்ததை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த முட்டை பணியாரத்தை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து இதோட மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால உள்ளே வந்து நல்லாவே போகும், அந்த பணியாரத்துக்குள்ளே வரைக்கும் அந்த புளிப்பு சுவை போகும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்படி ஒரு சூப்பரான குழம்பு நீங்கள் சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி குழம்பு பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen. Thanks for watching.